Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் என்றைக்கும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி டாபிக் EFT, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது ஒரு அழகான டெக்னிக், வெரி ஈஸி டு release emotional blocks from our body system. உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், அப்படியா அப்படின்னு கேட்கலாம். இது உண்மை. இது நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்த்தீங்கன்னா EFT அப்படின்னு கீவேர்டு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். இது கற்றுண்டு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 30 years இருக்கும் எனக்கு. அதிலிருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். வெரி ஈஸி. அஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் டேப்பிங். டேப் பண்ணுறதுன்றது, பாடி டேப்பிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்னுடைய ஃப்ரெண்டு ஜனா அப்படின்னு ஒருத்தர் இந்த இடத்துல தட்டுற அந்த ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தார். ஒரு வாட்டி ஒரு தியேட்டரில் ஜப்பானில் ஒருத்தர் அப்படியே ஹார்ட் அரெஸ்ட் ஆகி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டார் கீழே. உடனே இந்த இடத்துல தான் தட்டுவாங்க, லெஃப்ட் ஆர்மில் பட்டு 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 பட்டுன்னு தட்டுவாங்க. அவர் அப்புறம் மூச்சு வந்துடும் அவருக்கு. இந்த இடம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அந்த டேப்பிங்கில் என்ன அவ்வளோ இருக்குது. இன்னொருத்தர் வீடியோ போட்டிருந்தார், இந்த மாதிரி ஒரு 10 தடவை இந்த கையில் ஒரு 10 தடவை உள்ளங்கையில், அது டேப்பிங். ஸோ இது நத்திங் பட் டேப்பிங் கப்புள்டு வித் அஃபர்மேஷன்ஸ். எல்லாரும் எமோஷ்னல் பீயிங் தான். நிறைய பேருக்கு வந்து இந்த எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண தெரியுது, மேனேஜ் பண்ண தெரியுது. அதை நெகட்டிவ் எமோஷன்ஸாக இருந்தால் அவாய்ட் பண்ண தெரியுது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதுவும் இன்னும் கொஞ்சம் க்ரானிக்காக எமோஷ்னலாக ஆகிறவங்க, குயிக்காக அவங்க அடிக்கடி தனக்குள்ளேயே எஜிடேட் ஆவாங்க. இந்த இன்னர் எமோஷ்னல் எஜிடேஷன் அண்ட் ஸ்டிரிங் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, கழுத்து ஜாயிண்ட்டு, கை, இடுப்பு, கால், முட்டி, எங்கெங்கெல்லாம் கணுக்கால், மணிக்கட்டு, எல்போ, எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்டில் போய் லாக் ஆகும். கை வலிக்கும். எந்த டாக்டர்ஸ்ட்டு போனாலும் அவங்க இந்த சிம்டத்தை பார்த்து ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க, இல்லை ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஆயுர்வேதமாக இருந்தாலும் அது அந்த ஆயில் போட்டு உருவுங்கன்னுவாங்க. ப்ராப்ளம் எங்கே இருக்குது? எமோஷ்னல் பிளாக்கில் இருக்குது. எமோஷன் போகாத வரைக்கும் அது போகவே போகாது, மோஷன்லெஸ் அங்கேயே இருக்கும். ஸோ இது ஒண்டர்ஃபுல் டெக்னிக், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் விஷயம், உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளத்தினால எமோஷன் வருது? பொதுவாக 3/4 பேருக்கு ப்ராப்ளம் வந்து பண ப்ராப்ளம் தான். பணம் கம்மியாக இருக்குது, செலவுக்கு பணம் வருமா அப்படின்லாம். நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக மாறும் பொழுது என்னுடைய ஒய்ஃப் அந்த பயம் எனக்குள்ளே சீடு பண்ணான். தலையில் அடித்து சம்பளம் வந்துடுமே, இப்போ மாதம் வந்துடுமா அப்படின்னு கேட்டான். நான் உடனே நானே அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டு டேப் பண்ணேன். நான் அந்த 9 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த இடத்துலன்னு நல்லா கவனிங்க. மணி இஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங் from all corners. I use my knowledge, energy and enthusiasm so nicely. With the result, I have sufficient money in my bank account and cash on hand. It is perennial, perpetual, eternal and everlasting that I always get money for my expenditure. My expenditure is always lesser than my income. With the result, I have money all the time. எப்படி பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள், எப்படி கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த டேப்பிங்கை வந்து ஜென்டிலாக தட்டணும்.
இந்த விரல் நுனி வச்சு தான் தட்டணும், பட்டு பட்டுன்னு அடிச்சிக்கூடாது. அடுத்தது வித் கிரேட் பிலீஃப், நம்பிக்கையோடு அதை செய்யணும். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.